ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் எஸ்எம்எஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ தான். தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் என்ன வீடியோ நான் போட போறேன்ட்டு. இன்னொரு விஷயம் ஷாக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் எடுக்க போறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னடா இவங்க வந்து மேக்ஸ் சயின்ஸுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸுக்கோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வராங்களே அப்படின்ட்டு நிறையவே டவுட் இருக்கும். ஸோ எல்லா டவுட்டுக்கும் நான் கிளியர் பண்றேன். இதுல என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் அ மேக்ஸ் டீச்சர், நான் மேக்ஸ் டீச்சர் தான். மேக்ஸ் சயின்ஸ் கிளாஸ் நான் தான் எடுக்கிறேன். ஸோ ஆனால் அனலைஸ் பண்ணுறது ஒரு சப்ஜெக்டில் அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீச்சர் வேணாலும் அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக ஸோ வந்து அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான டிப்ஸை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா மேக்ஸுக்கு நான் நிறையவே கைடன்ஸ் கொடுத்துட்டேன். டீச்சருக்கு நிறையவே கைடன்ஸ் கொடுத்து நிறைய பேர் போன வருஷமே பாஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நிறைய பேர் நான் கால் அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் சோஷியல் சயின்ஸில் உங்களுக்கு 60 மார்க் இருக்கு. கரெக்டா? ஸோ டெட்டு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் நம்மளுக்கு 60 மார்க் இருக்கு. ஆனால் அந்த 60 மார்க்குக்கு நம்மளுக்கு வர மார்க் என்ன, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நினச்சி பாருங்க. நம்மளுக்கு வர மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, மிஞ்சி போனால் 12, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த 20க்கு மேல கூட தாண்டவே தாண்டாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சோஷியல் சயின்ஸ் எங்க படிக்கணும்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கொஞ்சம் பிளாங்கா சோஷியல் சயின்ஸ் 60 மார்க்கு நம்ம சும்மா டிக் பண்ணாலே எல்லாருமே சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க, சும்மா டிக் பண்ணி விட்டாலே பாதிக்கு பாதி வந்துடும். கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு 60 மார்க்குக்கு சும்மா டிக் பண்ண 30 மார்க் வருமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க சும்மா டிக் பண்ணி விட்டுவா பாதிக்கு பாதி வந்துரும் அப்படின்ட்டு. அது ஃபேக்ட் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அது மூலமா படிச்சா உங்களுக்கு 30 இல்ல 40க்கு பிளஸ்ஸே வரும். ஆனா யாருமே இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த 60 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். 60 மார்க் வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ்ல இருந்து வருது. ஆனா உங்களுக்கு டவுட் வரும் நிறைய பேருக்கு, நீங்க சோஷியல் சயின்ஸ்னு சொல்றீங்களே, சோஷியல் சயின்ஸ்ல வந்து 4 டிவிஷனா பிரிக்கிறாங்க, வரலாறு, குடிமியல், புவியியல், அந்த மாதிரி வந்து பொறியியல் 4 இதுவா பிரிக்கிறாங்க, அதெல்லாம் படிக்கிறதுக்கே எங்களால முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து மனசுல தோணும். கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா 75 மார்க்குக்கு ஈஸியா எலிஜிபிள் ஆக முடியல நம்மளால. ஸோ லாஸ்ட் இயர் தான் நம்மளுக்கு 75 மாத்தினாங்க. அதுலயே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பிளஸ் இல்ல 30 பிளஸ் எடுத்திருந்தாலே பாஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும் போதே யோசிச்சு பாருங்க, சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா. ஸோ டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளால எடுக்க முடியலன்னா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கல, என்ன வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றத உங்களுக்கு தெரியல. ஒண்ணு நீங்க வந்து வரலாறு படிக்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாயிடும். ஓகேவா? ஸோ நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் டீச்சரா இருப்பீங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்னா கண்டிப்பா சோஷியல் சயின்ஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த சோஷியல் சயின்ஸ் பக்கமே போக மாட்டாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்காரங்களாம் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி, நான் சோஷியல் சயின்ஸ் இது வரைக்கும் நான் படிச்சே நான் எழுதலை, நான் மேக்ஸ்ல மாறிக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நான் மேக்ஸ்ல மாறிக்கலான்னு இருக்கேன் இந்த வாட்டி அப்படின்றாங்க. ஆக்சுவலா கான்ஃபிடென்ட்டா நீங்க சோஷியல் சயின்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 40 பிளஸ்ஸே எடுக்கலாம். நிறைய பேர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் அந்த கைடன்ஸ். என்னன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கானே தெரியல. முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் சார் கிட்ட கேட்டு எனக்காக ஒரு காப்பி நான் வாங்கிக்கினேன். இது என்னோட காப்பி. என்கிட்ட எப்பவுமே மேக்ஸ் சயின்ஸ் தான் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என்னோட காப்பி பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு சோஷியல் சயின்ஸுக்குன்ட்டு சார் கிட்ட கேட்டு நான் மட்டும் வாங்கிக்கினேன். இது எனக்கு ஒரே ஒரு காப்பி கொடுங்க, நான் இதை வச்சுக்கிறேன். ஏன்னா என்னோட கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸுக்கு நிறைய வருது.
சோஷியல் சயின்ஸுக்கு ஏன் போட மாட்டேங்கிறீங்க, இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் வந்து சோஷியல் சயின்ஸுக்கு போடுங்களேன், நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோட வாட்ஸ்அப்லயும் மெசேஜும் இருக்குது. அதனாலே நான் சாரு கிட்ட கேட்டு நான் வாங்கி இதோ பாருங்க கிறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாவே. ஸோ என்னோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லாவே நான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும், எவ்வளவு மார்க் எடுக்கலாம் ஈஸியா அப்படின்ற டிப்ஸும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து ஈஸியா கேட்டிருக்காங்கன்றதும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல நான் பதிவு பண்றேன். உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி கையில வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்களே இதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிலாம் இல்ல. இது உங்க கையில இருந்ததுன்னா ஒரு கிளாரிட்டி வரும். நிறைய பேர் சொல்றீங்க இது மட்டும் ஒன்னே ஒண்ணு வச்சுட்டு நான் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு அது ரிலேட்டட்ல படிக்க ஆரம்பிங்க. ஒரு கொஸ்டின் இதுல ரைஸ் பண்றாங்க, அந்த பேஜுக்கு நான் இப்ப சொல்றேன், அந்த பேஜ்ல இன்னும் கண்டென்ட் எல்லாம் இருக்கும், அதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கண்டென்ட்ல வருது. வரலாறு வருது, குடிமியல், புவியியல், பொறியியல் 4 இருக்கு. ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இந்த 4த்துல 60 மார்க் எப்படி கேக்குறாங்க முதல்ல அதை நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறுல மட்டுமே உங்களுக்கு 23 கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்றாங்க. ஓகேவா? சோ 23 கொஸ்டின் ஹிஸ்டரியில இருந்து மட்டுமே உங்களுக்கு ரைஸ் அவுட் பண்றாங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா புவியியல் அதே 23 கொஸ்டின் சேம் பேலன்ஸ்டா வந்து கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. வரலாறுலயும் புவியியல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸா கொஸ்டின் கேக்குறாங்க. 23னா இதுல 23 பேலன்ஸ் ஒரு 15 இருக்கு பாத்தீங்களா, 14 இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த குடிமியல்லையும் பொறியியல்லையும் கேக்குறாங்க. ஓகே, அப்ப நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? சோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா வரலாறு புவியியல். வரலாறு புவியியல்னாலே அவ்வளோ இருக்கே, நான் எதை ஃபோக்கஸ் பண்றது, எந்த ஸ்டாண்டர்டை ஃபோக்கஸ் பண்றதுன்னா அதுக்கும் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெயின் ஃபோக்கஸிங் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் இந்த சப்ஜெக்ட் இந்த ஒரு கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு 40+ வந்துருது, 40+ வந்துருதுல. அப்ப நீங்க இது வந்து 6th to 8thல இம்பார்ட்டனா இப்ப இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கா, எந்த வரலாறுல எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டது, அந்த லெசன்ல அந்த பேஜ்ல இருந்து கண்டிப்பா இன்னொரு கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இதே கொஸ்டின்ல அதே பேட்டர்ல அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா 60 கொஸ்டினுக்கு ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம் வேற மாதிரி. ஓகேவா? எல்லாமே ரிப்பீட் ஆகும்னா ஆகாது. இதே மாதிரி இந்த ஒரு புக்ல மட்டுமே உங்களுக்கு வந்து 700க்கு மேல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ 13 செட் இருக்கு இதுல. இந்த 13 செட்ல ஒரு செட்லயும் 60 கொஸ்டின்னா 13 செட்ல எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்? ஓகேவா? அப்ப இது எவ்வளவு கொஸ்டினோ உங்களுக்கு ஒரு அனலைஸ் மாதிரி தான். இத ஒரு கொஸ்டினை நீங்க பார்த்து படிச்சாலே அந்த பேஜ்ல இருக்கிறத முடிச்சிடுவீங்க, அவ்வளவுதான். ஈஸியா எடுக்கலாம். சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஒண்ணுமே எலிஜிபிள் ஆகலன்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஈஸியா நீங்க தான் முதல்ல எலிஜிபிள் ஆகலாம். நிறைய பேர் மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ்ன்ட்டு மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி பாஸ் பண்ண வச்சுட்டேன். பட் ஆனா சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் பாஸ் ஆகல அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ நீங்க இந்த புக்கை தயவு செஞ்சு கையில வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நீங்க பாஸ் பண்ணலாம். ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இறங்குங்க. நானும் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகேவா? இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு என்கிட்ட. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளஸ் வந்து இது தமிழ் மீடியம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கிட்ட இல்லை இந்த புக்கு. தமிழ் மீடியம்க்கு மட்டும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்க கையில வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அனாலிஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன்.
நான் புக் ப்ரூஃபோட எடுத்திருக்கேன், எந்த பேஜ்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயமும் இம்பார்ட்டண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என டேஷ் அறிவித்தார். யார் வந்து சதிய வந்து தண்டனைக்குரிய குற்றம்ன்றதை அறிவித்தார் அப்படின்னா, ஆன்சர் நம்மளுக்கு இங்கே இருக்கு, வில்லியம் பெனடிக்ட் பிரபு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 8th புக்ல பேஜ் நம்பர் 91 எடுத்து பாருங்க. பேஜ் நம்பரோட உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இதுதான் அங்க இருக்கிறது. ஓகேவா? சோ வில்லியம் பெனடிக்ட் பிரபு குற்றவியல் நீதிமன்றங்களில் நீதிபதிகளால் சதி என்னும் பழக்கத்தை ரத்து செய்யப்படுவது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதை கண்டார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கேள்வியில வந்து இருக்கிற ஆன்சர். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா நல்லா கவனிங்க. சோ எக்ஸ்ட்ராவா இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 1829 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். சோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நீங்க வந்து பார்க்கறீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த பேஜ்ல இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு அந்த பேஜ்ல இருக்கிறது மட்டும் இல்ல, அது கூடயே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும், யார் மென்ஷன் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்ப படிக்கும் போது இதுல இந்த பேஜை நீங்க முடிச்சிடுவீங்களா? 91ல இருக்கிற பேஜ்ல எது எது இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு கண்டிப்பா வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகே, அப்ப அந்த பேஜ்ல என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கான இது மட்டும் பார்க்க கூடாது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து டேஷ் என அழைக்கப்பட்டது. மദ്രാஸ். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல 82 பேஜ் நம்பர் 82 கிட்டத்தட்ட வந்து ஒரே லெசன் மாதிரி தான். ஓகேவா? அப்ப அதுல வந்து என்னன்னா மദ്രാஸ் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்டது. மெத்ராஸ நம்ம வந்து என்னன்னா வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம்னு சொல்றோம் அப்படின்றாங்க. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்ல லாஸ்டா கொடுத்திருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஏன்னா நான் புக் ஃபுல்லாவே பார்த்தேன், என்னோட டியூஷன் பசங்க கிட்ட இருந்து நான் புக்கை வாங்கி நான் ஃபுல்லாவே அதை கோ த்ரூ பண்ணேன். ஓகேவா? 8th புக்ல. ஸோ அப்போ வந்து இது வந்து லாஸ்டா அந்த பேராகிராஃப்ல லாஸ்ட் 2 லைன்ல கொடுத்திருந்தாங்க முடியும் போது. அப்ப நான் அந்த பேராகிராஃப்ல படிக்கும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சது எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நானே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிட்டே வரேன் நான். ஓகேவா? சோ நீங்க இந்த கான்செப்ட் வழியா தான் நீங்க வந்து மார்க் எடுக்கணும், ஈஸியா மார்க் எடுக்கலாம். 40+ ஈஸியா எடுத்துடலாம். ஆனா நீங்க வந்து ஏன் எடுக்கல கொஞ்சமாச்சும் யோசிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் கிறிஸ்டியன். எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம 4ஆம் கிறிஸ்டியன் பார்த்துட்டோம். எந்த ஆண்டும் சேர்த்து படிச்சுக்கணும். 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். அப்போ நம்ம இதையோ நம்ம சேர்த்து படிக்கணும். இது எந்தனா 8th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே இருக்கு, பேஜ் நம்பர் 7ல எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாஷ் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி ஆவார். சோ மகளிருக்காக போராடினாங்க எல்லாருமே தான். ஆரம்ப கால போராளி யாருன்னு கேக்குறாங்க, ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இதுல கந்துக்கூரி வீரசலிங்கம் என்ன அப்படின்னா, நீங்க படிக்கும் போது இதை பத்தி ஃபுல்லாவே பேராகிராஃப் அவங்கள பத்தி ஃபுல்லாவே வந்து பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தென்னிந்திய மகளிர் விடுதலைக்காக ஆரம்பகால போராளி ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து நம்ம ஃபுல்லாவே இவரை பத்தி ஃபுல்லாவே நம்ம வந்து படிக்கணும். இவரு மட்டும் இல்ல, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பத்தி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம டீட்டெயிலா படிக்கணும். ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்கனாலே போதும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோம் பாத்தீங்களா, அதே லெசன்ல இருந்து தான் கேட்கப்பட்டது. பேஜ் நம்பர் பாருங்க 93 8th புக்ல இருந்து மட்டுமே.
ஸோ ஹிஸ்டரி ரொம்பவே முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட், மத்ராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு. கண்டிப்பா இது படிக்கணும். மத்ராஸ் வந்து சென்னையா வந்து எந்த வருஷத்துல வந்து பேரை மாத்துனாங்க, என்ன டேட்ல மாத்துனாங்க, எந்த மந்த்ல மாத்துனாங்க, கண்டிப்பா தெரியணும். ஜூலை 17, 1996. ஸோ இதுவும் அதே லெசன் தான். அப்போ அந்த லெசனை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். பேஜ் நம்பர் 82 நல்லா பார்த்துட்டே வாங்க. நீங்க ரீவைண்ட் பண்ணி கூட வீடியோ பாருங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து ஒரே மாதிரி அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே போகும். 81, 82, 83, 91, 92, 93 அப்படியே இருக்கும். அப்போ அந்த லெசனை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 17, 1996. நெக்ஸ்ட், இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர். விதவைகளுக்கு கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தாங்க, யார் அதுக்காக முயற்சி எடுத்தாங்க அப்படின்றத கேக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டித ராமாபாய். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தோட கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? 1800. நம்மளுக்கு இங்கதான் இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் ஆன்சரே இதுதான். ஆனா இது முக்கியம் இல்ல, அது கூடவே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கொஞ்சம் லிஸ்ட். 1889 இந்து விதவைகளுக்காக சாரதா சதன்ன்றத கற்றல் இல்லம் அமைப்பினை பண்டித ராமாபாய் பம்பாயில் தொடங்கினார். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா பம்பாயில் தொடங்கினார். பின்னர் அது பூனாவிற்கு மாற்றப்பட்டது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணுமே. ஸோ அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் விதவைகளுக்காக முதலில் கல்வி புகட்ட மேற்கொண்டதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸிங்க, ரொம்பவே ஈஸி. ஆனா நீங்க இவ்வளவு நாளா அனலைஸ் பண்ணி படிக்காததுதான் கஷ்டமா இருக்கு. நான் வந்து மேக்ஸ் டீச்சர்ஸுங்களுக்கு ஈஸியா கொடுக்குற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் சோஷியலுக்கு அனலைஸ் பண்ணி ஈஸியா கொடுத்துருக்கணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து சோஷியலுக்கு அனலைஸ் பண்ணி இறங்கிட்டேன். நீங்களும் தயங்காம இறங்குங்க, ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ நான் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸில் நம்மளோட சேனல்லையே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக 40+ நீங்கள் வாங்கலாம். ஈஸியாக வாங்கலாம், டவுட்டே வேணாம். இதில் எதுவுமே டவுட் வேணாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு படிக்க தொடங்குங்க. இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இனிமேல வந்து டைமே கிடையாது உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்க தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இப்பத்துல இருந்து சோஷியல தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட், இந்த வாட்டி எலிஜிபிள் ஆகணும் அப்படின்ற நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு வருஷமும் நம்ம அப்ளை பண்ணும் போது ஸோ அந்த சர்டிபிகேட்டுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டியும் சர்டிபிகேட் வரலன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நம்ம அப்ளை மட்டும் ஈஸியா பண்ணிடுறோம். ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோமே. 60 மார்க் கேக்குறாங்க. 60 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும்? நீங்க கண்டிப்பா வந்து 40+ எடுத்தீங்கன்னா உங்களோட மார்க் எங்கேயோ போய்விடும். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை 75 தான். 75 ஈஸியா எடுக்கலாம். நான் அதை தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் என்னோட டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன். ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் அதை தான் சொல்வேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட கிளாஸ்ல, ஆன்லைன் கிளாஸ்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க ஈஸியாவே அதை மட்டுமே அவங்க கோ த்ரூ பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்காக எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ், அதாவது பாத்தீங்கன்னா டிஆர்பி கொடுத்த அந்த ப்ரீவியஸ் செட் கொஸ்டின் பேப்பரை நான் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி வச்சதுனாலதான் ஸோ அவங்களுக்கு வந்து இதை தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்றத டீப்பா நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். அதே தான் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்றது. ஓகேவா? ஸோ ஃபர்தரா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தரா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கேண்டிடேட்டுக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷம் பாஸ் பண்ற முழுக்க நம்ம கைடன்ஸ் ஃபுல்லாவே தரோம். ஓகேவா? ஸோ ஃபர்தரா அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இது நம்மளுக்கு தெரியும், நிறைய பேருக்கே தெரியும் யாருன்ட்டு.
ஓகேவா? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதே பேஜ் நம்பர் 92ல தான் இருக்கு. 8th புக்ல இருந்து தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் படிக்காத நான் என்ன படிக்கணும்னா, கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எக்ஸ்ட்ராவா இந்த பாயிண்ட்டையும் நம்ம படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழ் வருவனவற்றுள் 1774 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்புக்காக இருந்தது எது? எதுன்னு பாத்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்முறை குடியிருப்புக்காக இருந்தது இது மட்டும்தான். ஓகேவா? சோ அத வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதற்கு டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் பொறுப்பாவார். சோ அந்த பேரு கண்டிப்பா நம்மளுக்கு வேணும், யார் அதுக்கு பொறுப்பு அப்படின்றது. சரியா? நெக்ஸ்ட் டேஷ் 7 தீவுகளை கொண்டதாகும். பம்பாய் தான் என்ன சொல்றாங்கன்னா 7 தீவுகளை கொண்டதாகும் சொல்றாங்க. ஓகேவா? பம்பாய்ன்ற ஒரு டாபிக்ல ஃபுல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தே எடுத்திருக்காங்க உங்களுக்கு क्वेश्चंस. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அத என்ன சொல்றாங்கன்னா இது 1534 இருந்து போர்த்துகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. போர்ச்சுகீஸ் இருக்காங்கல்ல அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூலேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த போர்ல அப்படின்னா 8th புக்ல 15 பேஜ் நம்பர் 15ல இருக்கு. ஆற்காடு போர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டியூப்ளேவை வந்து பாத்தீங்கன்னா பாரிஸுக்கு திரும்பி வா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல ஆற்காடு போர் மட்டும் கொடுத்தாங்க. அத மட்டும் நீங்க கொஸ்டின்ல இருக்கே அதை மட்டும் படிக்கூடாது. இந்த ஆம்பூர் போர், அடையாறு போர், வந்தவாசி போர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அங்க. ஓகேவா? அப்போ நீங்க எல்லாமே என்னன்னுட்டு தெளிவா படிக்கணும். அதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆப்ஷன்ல இருந்தே நம்ம வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஒரே ஆப்ஷன்னா அதுக்கான கரெக்ட் ஆப்ஷனை மட்டும் படிச்சா போதாது. ஆப்ஷன்ல இருக்கிற மத்ததையும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சோ இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தின் கரோன் என்பவர் டேஷ் நகரத்தில் நிறுவினார். எந்த பேஜ்ல இருந்தனா 8th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து பேஜ் நம்பர் 8ல இருந்து எடுத்திருக்காங்க. எங்கன்னா சூரத் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு அப்படின்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி படிக்கணும். சோ என்னன்னா ஈஸியா இவங்க சொல்லிட்டாங்க, படிக்கிறது நம்ம வேலையாச்சே, நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அததான் நான் உங்களுக்கு சொல்றது. கையில வந்து இந்த புக்கை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு செட்டுலயும் எடுத்து பாருங்க. நம்ம வந்து பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு செட்டு மட்டும் வச்சிருந்தா பார்த்தாது. இந்த சிலபஸுக்கு எந்த வருஷத்துல இருந்து கேட்டிருக்காங்க? 2023 22 23ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு செட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2025ல ஒரு செட்டு. அப்பயே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்லயே வந்து 12 செட்டு. இப்போ வந்து ஒரு செட்டு. மொத்தமா வந்து 13 செட்டு இருக்குது. இத தாண்டி உங்களுக்கு வேற என்ன கேட்க போறாங்க? அதுதான் நான் சொல்றேன். இதுல இருக்கிறத நீங்க அப்படியே வந்து அந்த புக்ல வந்து நீங்க வந்து உங்க கையில 8th புக் 6th புக் ஸ்கூல் புக்கை கையில வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை ஜஸ்ட் எங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த பேஜை கம்ப்ளீட்டா முடிங்க. முடிஞ்சிடும். இது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வரலாறுலயும் புவியியலையும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிங்க. அதுதான் நான் சொல்றது. இதுலயே நீங்க 40+ கன்ஃபார்மா வாங்கிடலாம். இந்த புக்கு 6th 7th 8th வரலாறுல புவியியல் ஃபுல்லாவே நீங்க இதுல கேட்டிருக்குது எங்கன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி படிங்க. 40+ வாங்கிடுவீங்க ஃபுல்லாவே. இந்த வாட்டி கன்ஃபார்மா டெட் பாஸ் பண்ணிக்கும்.
பாஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். அடுத்த டெட்டுக்கெல்லாம் போகாதீங்க. அததான் நான் எல்லாருக்குமே சொல்றது. என்னோட மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்றேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்றதே அதுதான். இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம் புக்கு நீங்க தனியா கூட இதை வாங்கிக்கலாம். சோஷியல் சயின்ஸ் மட்டும் கூட நான் தனியாவே நான் உங்களுக்கு தரேன். ஸ்டாக்கு கம்மியா தான் இருக்கு. நான் திரும்பியும் சொல்றேன். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஃபர்தரா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இந்த புக்கு ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு. தமிழ் மீடியம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. நான் திரும்பியும் சொல்லிடுறேன். தமிழ் மீடியம் மட்டும் தான் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு என்கிட்ட இல்ல. தமிழ் மீடியம்க்கு நான் புக்காவே இது பண்ணிருக்கேன். ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி தான் போட்டு தர முடியும். என்னால வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட், அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் தான் போட்டு தர முடியும். இந்த மாதிரி புக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்ப ஸ்டாக் இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா சக்சஸ் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து யாருமே கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி ஈஸியாவே பாஸ் பண்ணலாம். நான் உங்களை கைடன்ஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி பாஸ் பண்றோம், எலிஜிபிள் ஆகுறோம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கேண்டிடேட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் நம்பர் தரேன், டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.